மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் செஞ்சாச்சு. சாப்பிட வாங்க எல்லாருமே. பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், அதாவது வெங்காயமும் தக்காளியும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எடுத்துருக்கேன். இப்போ மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெலாம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் அதிகமாக எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா புளி வேறு சேர்க்குறோம், தேங்காய் வேறு சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அடுத்தது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெந்தயம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து வந்து மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து சீரகத்தூள். இப்போ சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறப்ப கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காவோட பூண்டு, சீரகம், மிளகு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த வெங்காயமும் தேங்காயும் ஒரே அளவில் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் வெங்காயமும் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து தேங்காவோட அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காவோட மிளகு, சீரகம், முழு சீரகம் போடுறதா இருந்தால் நீங்கள் முழு சீரகமும் எடுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் எடுத்திருக்கேன். நான் 6 பல், கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கணும் பூண்டு. 6 பல் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். பூண்டை ஒரு 6 இந்த சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு 6 பூண்டு என்ன பண்ணால் உரித்து தேங்காவோட அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புளியும் பூண்டும் பார்த்திங்கன்னா புளியும் பூண்டும் ஒரே அளவு தான் நான் எடுத்திருக்கேன். எந்த அளவு புளி எடுத்துருக்கணும் அந்தளவு தான் இருக்கணும். புளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும், புளிப்பு கம்மியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. புதுசாக சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த புளி வந்து ஏதாவது புளி சாதம் அந்த மாதிரி சின்ன குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்து அது எவ்வளோ புளிப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து புளி சாதம் செய்கிறப்ப நம்ம போடுற புளியோட டபுள் மடங்கு போட்டால் தான் குழம்புக்கு வந்து தூக்கி கொடுக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு புதுசாக சமைக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறையா கன்ஃபியூஷன் வரும். மிளகாத்தூளுமே அப்படி தான். நீங்கள் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது எப்படி காரம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. சில பிராண்டு பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், சில பிராண்டு காரம் கம்மியாக இருக்கும். அப்போ புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இது வந்து தெரியுது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் அவங்களுக்கு வந்து சமையல் வந்து சொதப்போம் ஸ்டார்டிங்கில். இது ரெண்டும், இந்த மிளகாத்தூள், புளி, இது தேங்காய், இந்த அளவு வந்து அப்புறம் மசாலா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா சமையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம். ஏன்னா அதே மாதிரி மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக போட்டால் கூட ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஜாஸ்தியாக போட்டிருக்கக்கூடாது. இப்போ மல்லித்தூள்லாம் வந்து ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அது குழம்பையே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சிடும் உடனே. அதே மாதிரி புளி பார்த்திங்கன்னா நிறையா போட்டோம்னா உங்களுக்கு புளிப்பு அதிகமாகிடும், அந்த டேஸ்ட் இருக்காது. எல்லாமே ஓரளவு மிக்சிங்கில் வரணும். புளி, தேங்காய், வெங்காயம், தக்காளி, மசாலா, இது எல்லாமே ஓரளவு நல்ல அந்த ரேஷியோ கரெக்டாக வந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். புளி அதிகமானாலும் புளிப்பு டேஸ்ட் வந்துடும், காரம் அதிகம் போட்டாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காரமாக இருக்கும் குழம்பு. தக்காளி வந்து கம்மியாக போட்டாலும் அந்த டேஸ்ட்டு வராது. மசாலா பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்காது, ஓரளவு தான், சின்ன டிஃப்ரென்ஸ் தான் காமிக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் புதுசாக சமைக்கிறீங்கன்னா மசாலா, காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக போட்டு சமைக்க ஆரம்பிங்க. அப்போ அடுத்த நெக்ஸ்ட் டைம் சமைக்கிறப்ப இதை விட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு குழம்புக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் நான் சீரகத்தூள். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி நிறையா எடுத்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் இந்த மல்லி தான் நிறையா போடுவோம். மல்லி, சீரகம், மிளகு, இதுதான் மசாலான்னு பார்த்தா மீதி எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டால் போதும். மஞ்சத்தூளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சோண்டு தான் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி உப்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் பாதியாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்து தேவையான பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. பூண்டு ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி காரம், ஒரு மாதிரி கார்ப்பு, அந்த குழம்போட டேஸ்ட்டையே கெடுத்துரும். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு தான் சேர்க்கணும். இப்போ இது வந்து உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா
ஒரு ஒரு 6 பூண்டு தான், சின்ன பூண்டு தான் எடுத்திருக்கேன், பெரிய பூண்டு இல்லை, ரொம்ப சின்ன பூண்டு இது. ரொம்ப சின்ன பூண்டு தான் 6 பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய பூண்டு எடுத்துடாதீங்க. சின்ன பூண்டுனா ஓரளவு நார்மல் சைஸில் இருக்கும். அந்த மாதிரி பெரிய பூண்டு நான் எடுக்கல. சின்ன இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்னது தான். அந்த பல் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா மீன் குழம்புக்கு அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையானது. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம எப்படி செய்யலாங்கிறத காமிக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டான மீன் குழம்பாக இருக்கும். 2 நாள் வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 4 பேருக்கு தேவையானது தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். இப்போ வேறு டிஷ்ஷு வேணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இதில் டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணிக்கணும். இந்த ரேஷியோவை தான் வந்து ஒரு குழம்புக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த புளி குழம்பு, கருவாட்டு குழம்புக்குலாம் இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரேஷியோவில் தான் எடுக்கணும். மற்ற கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா அதாவது தக்காளியில் பாதி தான் வெங்காயம் எடுக்கணும், வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது. அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வைக்கிற குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க. கடாய் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ தான் எடுத்து பிரித்து இப்போ இன்றைக்கி இதில் தான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குது மெட்டீரியல். இந்த பிடியும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பிடி அப்புறம் வந்து சூப்பராக இருக்குது. புதில் தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் எந்தளவு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது தக்காளியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா பொடிசாக கட் பண்ணால் தான் நம்ம செய்கிறப்ப வந்து சீக்கிரம் இதாகும். இப்போ இந்த கடாயில் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்தது அதோடையே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயமும் பச்சை மிளகாவும் கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும், நல்லா ஃப்ரை ஆகணும். அதுதான் டேஸ்ட்டே. அதுக்கு தான் நம்ம வந்து வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் அந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்தது தக்காளி சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து குழம்புக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சாப்பிடுவோங்கிறதுனால கொஞ்சமாக தான் போட போகிறேன். வறுக்க தான் இது எல்லாமே, மீதி எல்லாத்தையும் தான் வறுக்க போகிறேன். நம்ம இது தேவையான குழம்புக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக குழம்புல சேர்த்துடலாம். இதுதான் நம்ம வாங்கி வச்சுருக்கிற மீன். இது பார்த்திங்கன்னா நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கி உப்பு எல்லாம் போட்டு கலக்கி மிளகாத்தூள் போட்டு அப்பப்போ 2 வறுத்து சாப்பிடுவோம். இன்றைக்கி குழம்புங்கிறதுனால இதிலேருந்து ஒரு 2 பீஸ் 3 பீஸ் எடுத்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வரும் இல்லையா, தக்காளி கட் பண்ணுறப்ப அந்த தண்ணி இல்லாமல் வெறும் தக்காளியை மட்டும் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தான் அந்த தண்ணியை சேர்க்கணும். இதோடையே இப்போ தண்ணியோடையே போட்டோம்னா இந்த மசாலா இது எதுவுமே வதங்காது எண்ணெயில்.
மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடி அகலமான பாத்திரமாக இருக்கணும். மீன் குழம்புக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கணும், அடி வந்து அகலமாக இருக்கணும். அந்த அகலம் வந்து அதிகமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்து செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகும் எல்லாமே. அதுக்காக தான் அடி அகலமானதாக எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இப்போ இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு நல்லா ஒரு மாதிரி ஃப்ரை ஆகணும். இதுதான் ரொம்ப மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி செய்கிறப்ப தான் அது டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இது ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். இது அப்படியே வதங்கட்டும். பார்த்திங்கன்னா அரிசி வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் முன்னாடியே பார்த்திங்கன்னா கீழே அடியில் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிண்ணம் வச்சு அதில் அரிசி போட்டு இப்போ அரிசி சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். பழைய அரிசிங்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துருக்கேன். இந்த தடவை நம்ம தண்ணி சேர்த்து சமைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். எண்ணெய் நல்லா மிதந்துட்டு வருது, தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா மற்ற மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளி பார்த்திங்கன்னா தண்ணி வடித்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து மஞ்சள்தூள் எடுத்து சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், அடுத்து சீரகத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள். இப்போ வந்து அடி பிடிக்காமல் நம்ம இப்போ கிளறில் தான் இருக்குது. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரியாக இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்ற வேணாம். ஓரளவு இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவை வந்து இப்போது தேங்காய், மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கொதிக்கிறதுல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவு உள்ள சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இந்த போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக தண்ணி இல்லை, அந்த எண்ணெய் பாருங்கள் நல்லா மிதந்து வருது. இதுலேயே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே தெரியல, உங்களுக்கு வந்து தக்காளி மட்டும்தான் தெரியுது. வெங்காயம் தெரியவே இல்லை, வெறும் தக்காளி தான் அங்கங்கே தெரியுது. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்காக என்ன பண்ணிடலான்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பூண்டு, மிளகு, சீரகம் வந்து நான் முழுசாக போடல, பவுடராக தான் போட்டிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா தேங்காய் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளி வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கப்பு நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன். இப்போ நல்லா அந்த தேங்காய் கொதிக்கணும். தேங்காய் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து புளி சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா தேங்காய் கொதித்ததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா புளி அப்படியே சேர்த்துக்கிறேன். புளி இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குழம்புல நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டயத்தில் நம்ம குழம்பு மீனை எடுத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னே மீன் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. வறுக்கிறதுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிடலான்னா சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ மீன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் சேர்த்து சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பாடு திறந்தோம்னா சரியாக ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் செஞ்சாச்சு. சாப்பிட வாங்க எல்லாருமே.